இன்றைக்கான மினி விலாகில் காய்கறி இல்லாத டைமில் இந்த வெறும் வெங்காய சாம்பார் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1/2 கப்பு பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு 2 கப்பு தண்ணி ஊற்றிட்டு 1 வெங்காயம் 1 தக்காளி 4 பூண்டு பல் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு எண்ணெய் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு 4 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதுக்கு சாம்பாருக்கு தாளிச்சிட்டு வந்துடலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சு 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1/2 டீஸ்பூன் கடுகு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 4 பல் பூண்டை இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க, வாசனைக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும். அடுத்தது ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு 1 கப்பு ஃபுல்லாக சின்ன வெங்காயம் 4 வரமிளகாய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்ட பிறகு ஒரு 2 கப்பு தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ பருப்பும் நல்லா வெந்துருச்சு. அந்த டைமில் ஒரு லெமன் சைஸ் புளி தண்ணியில் ஊற வச்சு நல்லா திக்காக ஜூஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது அதையும் சேர்த்துட்டு பருப்பில் 1 கிளாஸ் தண்ணி மட்டும் பருப்பில் சேர்த்து நல்லா கடைஞ்சி ஓரமாக வச்சுருங்க. இப்போ சாம்பார் நல்லா கொதிச்ச உடனே பருப்பை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்க ஒரு 10 மினிட்ஸ் சாம்பார் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க